அஷ்டவருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். மகத்தான மாசி மகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகம் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது மகம் ஜெகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாசி மகத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன் அதுக்கு ஒரு தனியான சிறப்பு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் உண்டு. யோகங்கள்லேயே மிக சிறந்த யோகமாக சொல்லப்படுறது பௌர்ணமி அதியோகம். அந்த பௌர்ணமி அதியோகத்திலையும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு சில நட்சத்திரங்களும் சேர்ந்து வரும் நாட்கள் சிறப்பானதாக சொல்லப்படுறது. அதில் மாசி மாதம் வர பௌர்ணமியும் நட்சத்திரமான மக நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்கள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாசி மகத்தப்போ பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும் மக நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி நாளும் சேர்ந்து வர்றது தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாசி மகத்தை தான் நம்ம என்ன கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாமகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. அந்த மகாமகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மிகவும் கொண்டாடப்படுறதுல ஒன்று மகாமகம். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குருவும் சந்திரனும் சிம்மத்திலையும் சூரியன் கும்பத்திலையும் சஞ்சரிக்கும் நாட்களில் தான் மகாமகம் கொண்டாடப்படுறது. இதை தான் நார்த் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா கும்பமேளா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, ஏன் அன்னைக்கிங்க அதுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மக நட்சத்திரத்து அன்னைக்கு தான் தாட்சாயினி தேவி தட்சனுக்கு மகளாக அவதரித்த நாளாக சொல்லப்படுறது. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, வர்ண பகவானோட கதை எடுக்கும்போது வர்ண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால அவர் உடல் கட்டுண்டு கடலில் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த உடல் கட்டுண்டு கடலில் இருந்து இருக்கும்போது மக்களுக்கு பஞ்சமும் பட்னியும் மழை இல்லாத நிலைமையும் ஏற்பட்டதாக சொல்லப்படுறது, நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்படுறது. அப்போ அந்த மற்ற தேவர்கள் சிவனை போய் சரணடைஞ்சு மழை இல்லை எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாசி மகத்தன்னுக்கு அவருடைய விமோசனம் கிடைச்சதா ஒரு ஆன்மீக தகவல் இருக்குது. அதனால தான் அந்த மாசி மகம் அப்படிங்கிறது சிறப்பானதாக சொல்லப்படுறது. அதனால தான் அப்போ வர்ண பகவான் கேட்டுன்றதுக்கு ஏற்றார் போல் அன்னைக்கு நீர்நிலைகளில் யார் ஒருத்தர் நீராடி அவங்க பாவ விமோச்சனம் அடைகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது சிவபெருமான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக தகவல். இதில் நீராடுவது அப்படிங்கிறது எப்போவுமே வருஷத்தில் ஒரு 3 தடவையாவது நீராடணும். ஆறு குளம் கடலில் நீராடணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுறோம். இப்போ கடகத்தில் உங்களுக்கு கடக மாதம் அப்படின்னு சொல்லப்படுற ஆடி மாதம் வரும்போது சூரியனோட கதிர்கள் கம்மியாகும்போது ஆற்றங்கடையில் போய் அங்கே நீராடி பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது இதன் மூலயமா வந்தது தான். ரெண்டாவது துலாஸ்தானம்னு சொல்லப்படுறது. மூணாவது மாசி மகத்தன்னைக்கு குளிக்கிறதுன்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது மீன ராசியில் சஞ்சரிக்கிற நேரத்தில் அடுத்தது சூரியன் உச்சப்பாகையை போய் நோக்கி போகிறதுனால ஹீட் நிறைய இருக்கும் பூமியில். அப்படிங்கிறதுனால கடல் நீராடுவது சிறப்பு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியாக சொல்லப்பட்டது தான் இந்த மாசி மகம். ஸோ அந்த வர்ண பகவானோட கதையில் பார்த்திங்கன்னா, அந்த மகாமகத்தன்னைக்கு ஒருத்தர் கடல்லையோ குளத்துலேயோ ஆற்றுலேயோ நீராடும்போது அங்கே அவங்களுக்கு பாவ விமோச்சனம் வருது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இதில் நீராடுவது அப்படிங்கிறது எப்படி நீராடணும் அப்படின்னு பார்த்தா, சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஒருத்தர் நீராடக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடணும். அதுவும் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ நின்று நீராடணும். ஃபஸ்ட்டு அந்த நீர்நிலைகளில் குளிக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை தண்ணியை உள்ளங்கையில் எடுத்து தலையில் புரோச்சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிச்சிடணும்.
அப்புறம் முகம் கழுவணும். அதுக்கப்புறமா 3 முறை வந்து எந்த நீர்நிலைக்கு போனாலும் மூழ்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது முதல் முறை மூழ்கி நீராடி எழுந்திருச்சா பாவங்கள் நம்ம செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் முறை மூழ்கி நீராடி எந்திரிச்சா சொர்க்க லோகத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும், 3ஆவது முறை மூழ்கி நீராடி எந்திரிக்கும் போது அவர் செய்த புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஆன்மீக தகவலாக வந்து நம்ம நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் மாசி மகம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்றா நம்மளுடைய இதில் கொண்டாடுறாங்க. நம்மவும் இந்த வருஷம் வந்து மாசி மகத்தை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் சப்போஸ் நமக்கு நீர்நிலைக்கு போக முடியல அப்படின்னாலும் அதிகாலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடிட்டு ஒரு துளசி இலையால் விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யும்போது அவங்க வந்து வைகுண்ட பிராப்தி அடைகிறாங்க. நல்ல ஒரு வைகுண்ட வாசம் போகிறாங்க. அவங்க புண்ணியங்கள் செய்ததுக்கு சமமாகுது அப்படிங்கிறது வைணவத்தில் சொல்லப்படுது. அதே போல் மாசி மகத்தன்னைக்கு தாட்சாயணி தேவி பிறந்ததுனால அம்பிகையை வழிபடும்போது குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடும்போது சகல சௌபாக்கியங்கள் வந்து அவங்க வீட்டிலுக்கு கிடைக்கிது. நல்ல இன்பமும் அவங்க எடுத்துக்கிட்ட தொழிலில் வெற்றியும் எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஆன்மீக தகவலாக வந்து பழைய புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த மக நட்சத்திரத்துக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னா, மக நட்சத்திரம் அப்படிங்கிறத வந்து கேதுவுடைய நட்சத்திரம், கேது பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஞானத்தை வந்து சரஸ்வதி தேவியை வழிபடும்போது ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த மக நட்சத்திரத்தோட சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் எப்படின்னா, அந்த மகம் நட்சத்திரம் வரும்போது மாசி மகத்தன்னைக்கு அவர்கள் முறையில் நீராடி பூஜைகள் செய்து தானம் தர்மங்கள் வழங்குவது வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பசு தானம், பூமி தானம், உணவு தானம், உடை தானம், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் தானம் பண்ணுறது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாமே பண்ண முடியுமான்னா இந்த கால சூழ்நிலைக்கு பண்ண முடியாது. அவரவர்களுக்கோட வருமானத்துக்கும் இதுக்கும் தகுந்தாற் போல் ஏதோ ஒரு சில தானங்கள், மங்கள பொருட்களை பூஜை செஞ்சு அன்னைக்கு தானம் பண்ணி நம்மளுடைய கர்மாவை கழிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அதனால் எல்லாருமே மாசி மகம் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். எல்லோருமே இன்பமாக வாழலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.